அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 10th படிக்கூடிய பேரன்புமிக்க தம்பி தங்கைகள் எல்லாருக்குமே இனிய வணக்கங்கள். ஒரு பேர் அதிசயம், ஒரு பேர் ஆனந்தம் உங்களுடைய ரிசல்ட் வரும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிசல்ட்டுக்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே. அப்ப இந்த எக்ஸாம்ஸ் நல்லபடியா எழுதுனா தானே அந்த பேர் ஆனந்தம், பேர் சந்தோஷம், பெரும் புகழ் எல்லாத்தையும் அடைய முடியும், வாழ்க்கையில சாதிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு எக்ஸாமையும் நம்ம நல்லா எழுத வேண்டியது காலத்தின் கட்டாயம். இன்றைய தேவை என்ன? மேக்ஸ். இந்த மேக்ஸ் நம்ம எப்படி எழுத போறோம்? இன்னைக்கு சரியா டேட் வந்து 22, 23, 24 அவ்வளவுதான் நம்ம கையில. இன்றையோட சேர்த்து 3 நாட்கள் மட்டுமே தான் கையில இருக்கு. 25ஆம் தேதி புதன்கிழமை உங்களுடைய எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு ஒரு அதீத விடுமுறை, 8 நாட்கள் விடுமுறை அப்படின்றது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு. வினாத்தாள் எப்படி கேட்க போறான், அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு விதமான பயமும் ஒரு விதமான சுவாரஸ்யமும் இருக்கதான் செய்யுது. நம்ம தொடர்ந்து மேக்ஸுக்கான சென்டம் பிளான், மேக்ஸுக்கான கோல்டன் 5 மார்க்ஸ், மேக்ஸ்க்கான 10 5 மார்க்கும் அட்டன் பண்றதுக்கான வீடியோஸ், 2 மார்க்ஸ் அப்படின்னு தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். பட் ஏன் இந்த வீடியோல மட்டும் ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த வீடியோவை பார்க்க வந்த நீங்க பக்கத்துல இருக்க அந்த ஷேர் பட்டனை உங்களுடைய ஸ்கூல் குரூப்லயும் சரி, உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும், உங்களுடைய ஸ்டேட்டஸ்லயும் ஷேர் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் இவ்வளவு அதீத முக்கியம் சொல்றோம்? நம்ம 10th தமிழுக்கு ஒரு படிவம், அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. புக்ல இருக்க படிவத்தை இந்த வருஷம் கொடுக்கல, வேற ஒரு படிவத்தை, பழைய படிவத்தை கொடுத்துருக்காங்க. இதை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீடியோ இன்னைக்கு கரண்டா அந்த வீடியோ போய் பார்த்தா கிட்டத்தட்ட 120K 1,20,000 பேர் அதை பார்த்திருக்காங்க. நம்ம சேனல்ல அதிகமான வியூஸ் போன வீடியோவா அது இருக்கு. அப்ப நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்த்துறீங்க. அதே மாதிரிதான் இதுவும். சரி, அப்படி அதுல ஏதோ சலானும் படிவமும் ஏதோ நீங்க ரொம்ப பெருசா சொன்னீங்க, கரெக்டாவும் சொன்னீங்க, அதனால கொண்டு போய் சேர்த்தோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 100 பேஜ்ல ஒரு 100 மார்க் கொண்டு வந்து கொடுத்தோம். இப்படி 100 பேஜ் 100 மார்க். இந்த 100 பேஜஸ் நீங்க படிச்சா உங்ககிட்ட 100 மார்க் இருக்கு. இந்த 100 பேஜஸ் ஏன்? இன்னொரு விஷயம், எப்பயுமே ஃபைனல் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் கொடுப்போம். ஏன் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் 3 நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டோம்னா, இந்த 100 பேஜஸ் போடுறதுக்கு டைம் இருக்கணும், போட்டு பாக்குறதுக்கும் நேர காலம் பத்தணும். அதனாலதான் இந்த வீடியோ இன்னைக்கு வருது. நான் தெளிவா சொல்றேன், இந்த வீடியோ பாத்துக்கிட்டு நீங்க முதல்ல அந்த ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க, உடனடியா கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு மனசாட்சி இருந்தா ஓகேவா? நீங்க மட்டும் இதை கண்டு பயனடைய கூடாது. உங்க நண்பர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லாருக்குமே இது போய் சேரணும் நீங்க நினைச்சா உடனடியா அந்த ஷேர் பட்டனை உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்லயும் சரி, உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயா இருக்கட்டும், உங்களோட இன்ஸ்டாகிராம் குரூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா உடனடியா இதை நீங்க ஷேர் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க உண்மையிலே மனசாட்சி உள்ள ஒரு மாணவன் அர்த்தம். ஏன் தெரியுமா? நீங்க தானே 10th தமிழ பண்ணீங்க. அப்ப நீங்க தான் இதையும் கொண்டு போய் எல்லாரும் பயனுள்ள வகையில செய்யணும். அப்படி என்ன பயன் தரது? அதான் சொன்னல, 100 பேஜ்ல 100 மார்க் அப்படின்ற மாதிரி இந்த ஃபைனல் இம்பார்ட்டன்ட் ரெடி பண்ணிருக்கோம். சும்மா பேஜ் எல்லாம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான பிடிஎஃப் இருக்கும். பிரீமியர்ல இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும். இந்த வீடியோ ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிடிஎஃப் வரும். நீங்க இப்பவே பிடிஎஃப் தேடிங்கன்னா கிடைக்காது. இந்த வீடியோ ஃபுல்லா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சில நேரத்துல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா இதே வீடியோ இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கும், இதே வீடியோ ஃபேஸ்புக் பேஜ்லயும் இருக்கும். ஓகேவா? அங்க போய் ட்ரை பண்ணுங்க. யாரும் தயவு செய்து இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப்ல இந்த பிடிஎஃப் கேட்காதீங்க. வாட்ஸ்அப்ல இந்த பிடிஎஃப் அவைலபிள் இல்ல, சென்ட் பண்ண மாட்டோம், கொடுக்க முடியாது. சரியா? அதனால தெளிவா சொல்லிட்டேன். ஓகேவா? ஒன்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க, இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறோம், அதை டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி முடியலையா இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, அங்க டவுன்லோட் பண்ணு. அங்கேயும் முடியலையா ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இண்டிவிஜுவலா தயவு செய்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாதீங்க. இந்த 100 பிடிஎஃப் சார்ந்து சார் இதை மட்டும் படிச்சா போதுமா, இதுல இருந்தே வந்துருமா, இந்த கேள்வியும் தயவு செய்து யாரும் வாட்ஸ்அப்ல கேட்டுறாரு. தெளிவா சொல்றேன். இந்த 100 பேஜஸ் சார்ந்த டவுட்ஸும் யாரும் கேட்டுறாரு. இந்த லாஸ்ட் 3 டேஸ்ல டவுட் கேட்கறதுக்கான வேலைகள்லாம் கிடையாது. இந்த 100 பேஜஸ் கிட்டத்தட்ட 4 நாட்களா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னைக்கு முதல்ல சென்டம் பிளான் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போட தெரியுமா, அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ்.
அன்னையில இருந்து தேடி அனலைஞ்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி எல்லாத்தையும் மேக் பண்ணி தான் இந்த இம்பார்ட்டன்ஸை கேதர் பண்ணிருக்கோம். அப்ப 4 நாள் பார்த்து பண்ணிருக்கோம். அதனால இது பயங்கரமான அதிர்வலைகளை உண்டு பண்ண போகுது. இந்த 100 பேஜஸ்ல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குன்றத டீட்டெயில்டா சொல்றேன். ஓகேவா? முதல்ல என்ன பண்ணிருக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க நியூ வியூவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சயின்ஸ் சோசியல் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஒரு தரமான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்கையும் போடுங்க. ஷேர் பண்ணும்போது உங்க லைக்கையும் போட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திருப்பி சொல்றேன், பாக்குற அத்தனை பேரும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஓகேவா? சரி, இந்த 100 பேஜஸ் படிச்சா 100 மார்க். அட்லீஸ்ட் எவ்வளவு கேட்பாங்க அப்படின்னா 95+ கன்ஃபார்ம். ஓகேவா? 95+ மார்க் கன்ஃபார்மா இருக்கும். இந்த 100 பேஜஸ் வச்சுதான் புதன்கிழமை மதியானம் நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ போடுவேன். அந்த ரிவ்யூ வீடியோல நம்மளோட சூப்பர் கைட் இந்த கையில என் கையில இருக்கும். இந்த கையில வந்து நம்மளோட இந்த 100 பேஜஸ்க்கான இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் ஒருத்தவங்க நம்ம மாடல் சரி அன்னைக்கு வந்து பப்ளிக் கொஸ்டின் அப்படியே கையில வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணுவோம் எவ்வளவு வந்திருக்கு நீங்க பார்க்க போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றது, 100 பேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ஸ் உடனே சூப்பர் கைட் வாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும். ஐயோ நம்ம சூப்பர் கைட் வாங்கி வச்சுக்கோமா, அதுல இருந்து வரதா? சூப்பர் கைட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் வித் ஆன்சரோட கொஸ்டின் தான் இது எல்லாமே. அதனால சூப்பர் கைட் வச்சிருக்கவன் நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீ பாட்டு படிச்சு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? சூப்பர் கைட் பை பண்ணாத தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தம்பி தங்கிகளுக்காக உருவாக்கப்பட்டது. சூப்பர் கைட் வச்சிருக்கவங்க இந்த கொஸ்டின்ஸ் நீ பார்த்து படிக்கலாம், படிச்சுக்கலாம். யுவர் சாய்ஸ். ஓகேவா? ரொம்ப தெளிவா சொல்லிட்டு சரி, இந்த 100 பேஜஸ் என்ன கொடுத்துருக்கோம், 100 104 பேஜஸ் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். ஃபார்முலாஸ் பேஜ் நம்பர் 1 to 4 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய மொத்த ஃபார்முலாஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஃபார்முலாஸ் படிச்சே ஆகும். ஓகேவா? அதனால 1 to 4 பேஜ் நம்பர் 1 to 4ல ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜாமெண்ட்ரி சம்ஸ். ஓகேவா? 8 மார்க் தரக்கூடிய ஜாமெண்ட்ரி சம்ஸ் மொத்தம் 15 சம்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 5 to 7 வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம். ஓகேவா? 5 to 7. ஓகேவா? அப்புறம் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிராஃப் 8 மார்க். சேம் அதே மாதிரி 8 மார்க் தரக்கூடிய கிராஃப் பேஜ் நம்பர் 8 to 12ல 10 சம்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்படியே நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ். 1 மார்க் என்ன, புக் பேக் தானே. இந்த புக் பேக் 1 மார்க் படிச்சா வந்துடாதான் நினைப்பீங்க. ஒரு சில வருஷம் பப்ளிக்ல பாத்தீங்கன்னா 10 1 மார்க் தான் புக் பேக்ல இருந்து கேட்கறாங்க. ஒரு சில வருஷம் 12 கேட்கறாங்க. ஓகேவா? ஆனா எந்த வருஷமும் 13 14 எல்லாம் புக் பேக்ல இருந்து கேட்டதா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. மினிமம் 12, அதுக்கு கீழே டவுன் போனா 10 வரைக்கும் கேக்குறாங்க. ஓகேவா? அது கீழேயும் போல அதுக்கு மேலே ஏறல. சரி, அப்ப இந்த நீங்க சென்டம் எடுக்கணும்னா 1 மார்க்ஸ் ஆல்சோ கரெக்டா எழுதுனா தானே சென்டம் எடுக்க முடியும். அப்ப இந்த 1 மார்க்ஸே நம்ம கேதர் பண்றதுக்காக 291 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் புக் இன்னர், அதாவது நம்ம கிரியேட்டிவா புக் இன்னர்ல இருந்து கேட்கக்கூடிய 1 மார்க்ஸ், அப்புறம் கிரியேட்டிவ் எம்சிக்கு 1 மார்க்ஸ் ஃபார் எவ்ரி இயர் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த 1-2 கொஸ்டின்ஸ் அது எல்லாத்தையும் மேக் பண்ணி மொத்தம் டோட்டலா புக் பேக் புக் இன்சைட் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் சொல்லிட்டு 291 1 மார்க்ஸ் 91 மார்க்ஸ் இதுக்கு ஆன்சரோட இந்த பிடிஎஃப்ல இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, நீங்க 1 மார்க்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டைரக்டா 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஃபார் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. அதாவது நம்மளுடைய சூப்பர் கைட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த சூப்பர் கைட்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஃபார் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் 8 சாப்டர்ஸ். ஸ்டேஜ் 1 8 சாப்டர்ஸ் ஃபார் 2 மார்க் 5 மார்க், ஸ்டேஜ் 2 8 சாப்டர் ஃபார் 2 மார்க் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கும். இதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய 5வது வரக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ உடனே நிறைய பேர் உடனே அதுக்கும் சந்தேகம் வந்துடும். சார், நான் ஸ்டேஜ் 1ல இருக்க 2 மார்க் 5 மார்க் மட்டும் போட்டா எவ்வளவு வரும், ஸ்டேஜ் 2ல இருக்கிறது மட்டும் போட்டா எவ்வளவு வரும்? இந்த கேள்விக்குலாம் இங்க விடையே கிடையாது. ஓகேவா? விடையே கிடையாது. இது ஃபுல் 100க்கு 100 மார்க் எடுக்கிறவங்களுக்கான வீடியோ. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போட சொல்லி தான் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில யாரும் இண்டிவிஜுவலா வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேஜ் 1 போட்டா எவ்வளவு வரும், ஸ்டேஜ் 2 எவ்வளவு போட்டா வரலாம் கேட்காதீங்க. ஓகேவா? அதையும் நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 32 to 52 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின், அதாவது 2 மார்க்கா இருக்கட்டும், பப்ளிக் 5 மார்க்ஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடைபெற்ற எல்லா வருஷத்துக்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கேதர் பண்ணி அதுக்கான 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸோட பிடிஎஃப்ஸ் அது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 53ல இருந்து 64 வரைக்கும், 53ல இருந்து 64 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப ஆவலோட எல்லாருமே காத்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ட்விஸ்டான செக்ஷனா இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் நம்பர் 32 and 42 கொஸ்டின். ஓகேவா? சாரி 22
28வது கொஸ்டின்ல கேட்கக்கூடிய அந்த 2 மார்க்ஸா இருக்கட்டும், 42வது கொஸ்டின்ல கேட்கக்கூடிய அந்த 5 மார்க்ஸ் கம்பல்சரியா இருக்கட்டும், இந்த ரெண்டையும் எப்படி எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அந்த கம்பல்சரி 2 மார்க்ஸ், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின், 5 மார்க் கம்பல்சரி, அப்புறம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வித் ஆன்சர்ஸோட ஒரு 20-30 பேஜஸ்க்கு இருக்கும். புக்ல அங்க கிரியேட்டிவா இருக்கும், அதெல்லாத்தையும் கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் உங்களுக்கு 65ல இருந்து 104 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதிகமான பேஜ் இந்த கம்பல்சரி 2 மார்க் 5 மார்க் தான் இருக்கும். இது மொத்தமுமே இந்த ஃபார்முலாஸ், இந்த ஜாமெட்ரி, இந்த கிராஃப், இந்த 1 மார்க்ஸ், இந்த 2 மார்க் 5 மார்க்ஸ், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சம்ஸ், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட 2 மார்க் 5 மார்க் சம்ஸ், அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நம்ம மேக் பண்ணிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே தரமா படிச்சிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா 95+ கன்ஃபார்ம் எடுக்க முடியும். ஏன் சார் சென்டம் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 8 நாள் லீவு தான் காரணம். சென்டம் வந்துட்டா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? ஓகேவா? அதை விட பேர் ஆனந்தம் என்ன இருக்கு? ஓகேவா? இதுக்கு பிறகு உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திருப்பியும் சொல்றதுதான், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதாது, உங்க நண்பர்களுக்கும் கிடைக்கணும். அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க மனசாட்சி உள்ள ஒரு மாணவனா இருந்தீங்கன்னா உடனடியா இந்த பிடிஎஃப், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்டேட்டஸா வைங்க, உங்க ஸ்டோரியா வைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி அக்யூர்டான 100 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் யாராலையும் தர முடியாது. ஃபார்முலால இருந்து ஜாமெட்ரி, கிராஃப், 1 மார்க் சம்ஸ், அது இது சொல்லிட்டு டோட்டல் பிடிஎஃப் 104 பேஜுக்குலாம் யாராலையுமே பிடிஎஃப் தர முடியாது. இம்பார்ட்டன்ட் நம்ம சூப்பர் கைட் தனியா வித்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் அதெல்லாமே வந்து. ஆனா அது போக சூப்பர் கைட் வாங்காதவனும் பயனடையும் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தை கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால தயவு செய்து சொல்றேன், இது உங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதாது, எல்லாருக்குமே கிடைக்கணும். மனசாட்சியோட உடனடியா என்ன பண்ணுங்க, அந்த ஷேர் பட்டனை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஸ்டேட்டஸா வைங்க, உங்க ஸ்டோரியா வைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, நீங்க நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தா கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பெரிய பலனா தெரியும். இந்த 104 பேஜ நீங்க தரவா போட்டு பாத்துருங்களேன். இதுல இருக்க எல்லா சம்சையும் ஒண்ணு விடாம இந்த 3 நாள் உட்காந்து நைட்டும் பகலும் கதற எல்லா சம்சையும் நீங்க போட்டு பாத்துட்டீங்கன்னா ஒன்னால வெனஸ்டே எக்ஸாம் தரவா எழுத முடியும். இதுல நீ ஏதாவது ஒண்ணு செலக்டிவா போட்டுட்டு அரைகுறையமா போட்டு போட்டேன்னா எப்படி எழுத முடியும்ன்றது எனக்கு தெரியலப்பா. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால இருக்கிற நேரத்தை வீணாக்காத. இதுதான் ஃபைனல் வீடியோ ஃபார் 10th மேக்ஸ். நாளைக்கு ஒன்னே ஒண்ணு கொடுக்க போறோம். நாளைக்கு வந்து உங்களுக்கான அந்த 5 மாடல் கொஸ்டின் பேப்பர், நம்மளுடைய சூப்பர் கைட்ல கொடுத்துருக்க அந்த 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் வீடியோ நாளைக்கு வரும். அவ்வளவுதான். அந்த உடனே இப்ப எல்லாரும் கேள்வி கேட்பா, அந்த 5 மாடல் கொஸ்டின் பேப்பரை படிச்சா எவ்வளவு மார்க் வரும்? 5 மாடல் கொஸ்டின் பேப்பரை படிச்சா அதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் போட்டு பார்த்தேன்னா என்னுடைய கணக்குக்கு ஒரு 60 to 70 மார்க் ஏதாவது அவ்வளவுதான் வரும். ஆனா ஃபுல் மார்க் வேணுன்றவங்க இது எல்லாத்தையும் படி. ஓகேவா? எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் சென்று பயனடையணும். நீங்களும் நல்லபடியா நல்ல மார்க் எடுங்க. கண்டிப்பா பயப்படாம எல்லா சம்ஸையும் ஒழுங்கா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நேத்து நிறைய பசங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்து நம்ம இங்க இன்ஸ்டியூட்ல வச்ச அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி எக்ஸாம் எழுதிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்குமே எக்ஸாம்ஸ் இருக்கு, நாளைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு தான். சரி, ஓகேவா? உங்களுடைய எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் நல்லபடியா எழுதுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். அது போக இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லயும் இருக்கும். வாட்ஸ்அப்ல இந்த பிடிஎஃப் அவைலபிள் கிடையாது. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், அதை எடுத்துக்கொண்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.